ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய முதல் தன்மை ஈமானுடன் அந்த பெண் பாதுகாக்க வேண்டிய முதல் 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 தன்மை, அந்த பெண் தன்னுடைய கற்பை பாதுகாக்க வேண்டும். இப்ப சொல்ற கற்பை பாதுகாத்தல் என்றால் நம்ம விளங்கி வச்சிருக்கோம், அது இல்லை. தன் பேச்சு, தன் பார்வை, தன் அழகை வெளிப்படுத்துதல், தன்னுடைய வார்த்தைகளை அழகாக்கி பேசுதல், இதுவெல்லாம் யாரிடத்திலே அனுமதிக்கப்படுகிறது? கணவனிடத்திலே. கணவன் அல்லாத ஒரு ஆணிடத்திலே ஒரு பெண் தன்னுடைய பார்வையை பறிகொடுத்தாலோ, தன்னுடைய நாவின் வார்த்தைகளை பயன்படுத்தின பறிகொடுத்தாலோ, தன்னுடைய அழகான அந்த அழகை பறிகொடுத்தாலோ கற்பை இழந்து விடுகிறாள் அந்த பெண். இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தில், அதுவும் குறிப்பா இந்த கல்லூரிகளில் படிக்கக்கூடிய முஸ்லிம் பெண்கள், இல்லா மாஷா அல்லாஹ், எல்லா பெண்களையும் நான் சொல்லல, ஈமான் கொண்ட சாலிஹான பெண்களை அல்லாஹ் பாதுகாக்கிறான். அவர்களும் ஈமானையும் பாதுகாக்கிறார்கள், பார்வையை பாதுகாக்கிறார்கள், செவியை பாதுகாக்கிறார்கள். ஈமான் இல்லாதவர்கள் தங்களுடைய கற்பை பறிகொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நாளுக்கு நாள். எத்தனை சதவீதம் சொல்ல முடியல. அந்த அளவு இந்த சமுதாயத்தின் முஸ்லிம் பெண்களின் நிலைமை நாளுக்கு நாள் தரக்குறைவாக சென்று கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அல்லாஹ், யோசித்து பாருங்கள் என்பவர்களே, சிந்தித்து பாருங்கள். திருமணத்திற்கு முன்னால் ஒரு பெண் ஒரு ஆணிடத்திலே பழகி பேசி அவனிடத்திலே கொஞ்சி குலாவி வாழ்ந்து வேறு ஒருவனை திருமணம் முடித்தால் அவள் கற்பை இழந்துதான் திருமணம் செய்கிறாள். அதுபோல்தான் ஆண்களுக்கும் சொல்கிறேன். ஒரு ஆண் தனக்கு ஹலால் இல்லாத மனைவியை ஏற்காமல் ஒரு பெண்ணிடத்திலே பழகினால், பேசினால், என்ன மொழியிலையோ, அது கையாலேயோ வார்த்தையாலேயோ, கையினா என்ன சொல்லிட்ட உங்களுக்கு, கையாலேயோ வார்த்தையாலேயோ எதுல பேசினாலும் சரி, அந்த ஆண் கற்பை இழந்துதான் திருமணம் செய்கிறான். மார்க்கம் அவ்வளவு பாதுகாக்கிறது, ரசூலுல்லாஹ் அவ்வளவு பாதுகாத்திருக்கிறார்கள் இந்த ஒழுக்கங்களை. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். இன்னைக்கு பாருங்க முஸ்லிம் பெண்களை, பஸ் ஸ்டாண்ட்ல பாருங்க, பைக்ல பாருங்க, யாரோட போறாங்க? சத்தமா சொல்லுங்க. காஃபிர். யாரவன்? சிலையை கடவுள் என்று சொல்லக்கூடியவன், சாமியை கும்பிடக்கூடியவன், கல்லை கும்பிடக்கூடியவன், மலத்தை கும்பிடக்கூடியவன், சூரியனை கும்பிடக்கூடியவன், பாம்பை கும்பிடக்கூடியவன், கண்ட களிசாலைகளை எல்லாம் வணங்கக்கூடிய ஒரு காஃபிருடன் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட, தூய்மையானவனை நம்பிக்கை கொண்ட, சுத்தமானவனை நம்பிக்கை கொண்ட, பரிசுத்தமானவனை நம்பிக்கை கொண்ட ஒரு முஸ்லிம் பெண் சொல்லுகிறாள் என்றால் எதை கேவலப்படுத்துகிறாள்? அவள் தௌஹீதை கேவலப்படுத்துகிறாள். அவள் எல்லாம் இந்த பூமியிலே வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை, செத்து விடலாம் அதற்கு பதிலாக. லா இலாஹ இல்லல்லாஹ். இதையும் பார்த்து இந்த ஆண் சமூகம் தடுக்கவில்லை என்றால் என்ன செஞ்சிட முடியும்? துன்யால போயிட்டு இருக்காங்க, ஒரு காஃபிரோட ஒரு முஸ்லிமான் போய் தடுக்க போனா என்ன சொல்றாங்க? வேணாம் பாய், நமக்கெல்லாம் இதுக்கு இது, அந்த பொண்ணுடைய வாப்பமா பார்த்துப்பாங்க, அந்த பொண்ணுடைய அண்ணன் பார்த்துப்பான், நமக்கு நம்முடைய வேலை, நம்முடைய வீடு, நம்முடைய தங்கச்சி, நம்முடைய அம்மா வாப்பா, அவ்வளவுதான் நமக்கு, அவங்க விஷயங்களை அவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு முஸ்லிம் பேசினால் முடிஞ்சது அவனுடைய ஈமான். தவறுகளை பார்க்கும் பொழுதோ, தவறுகள் கண்களுக்கு முன்னால் இருக்கும் பொழுதோ அதை தடுக்க அந்த முஸ்லிமுக்கு துணிவு
அவன் அல்லாஹ்வை பயப்படவில்லை. அல்லாஹ்வை பயப்படாதவன் தான், அல்லாஹ்வை அஞ்சாதவன் தான் மக்களை பார்த்து அஞ்சி பயப்படுவான். புரிஞ்சுக்கோங்க. அல்லாஹ்வை அஞ்சியவனுக்கு, அல்லாஹ்வை பயந்தவனுக்கு இந்த உலகமே வந்தாலும் இன்னன் நாஸ கத் ஜமஉ லக்கும் ஃபக்ஷௌஹும் காலு ஹஸ்புனல்லாஹ், மக்கள் எல்லாம் உங்களுக்கு எதிராக உங்களை அழிப்பதற்காக ஒன்று கூடி இருக்கிறார்கள், அவர்களை அஞ்சிக் கொள்ளுங்கள். சொல்லுவார்கள், அல்லாஹ் ஒருவன் எங்களுக்கு போதுமானவன். அத்தக்ஷன் நாஸ் வல்லாஹு அஹக்கு அன் தக்ஷா. மக்களை பயப்படுகிறீர்களா? மக்களையா பயப்படுகிறீர்கள்? நீங்கள் பயப்பட தகுதியானவன் அவன் ஒருவனே. துணிவு, வீரம், தைரியம் ஆற்றலிலே இல்லை, உடம்பிலே இல்லை, ஆயுதத்திலே இல்லை. எதில் இருக்கிறது? எதில் இருக்கிறது? ஈமானிலே இருக்கிறது, இறையச்சத்திலே இருக்கிறது, அல்லாஹ்வை பயப்படுவதிலே இருக்கிறது. மறுபடியும் சொல்கிறேன், அல்லாஹ்வை பயந்தவன், அல்லாஹ்வை அஞ்சியவன் மக்களை பார்த்து பயந்தால் அவனுடைய அல்லாஹ்வின் அச்சத்தில் குறை இருக்கிறது. அவன் அதை பூர்த்தி செய்யட்டும் முதலிலே, அதற்கு பிறகு மக்களை பயப்படுவதை பார்த்துக் கொள்ளட்டும். முயல்வோமா? எங்கு பார்த்தாலும் சரி, எந்த இடத்திலே பார்த்தாலும் சரி, ஹிஜாபை அணிந்த ஒரு முஸ்லிம் பெண் ஒரு காஃபிரோட, ஒரு அந்நிய ஆணோட சென்றால், கணவன் மனைவி இல்லை என்று உறுதி தெரிந்த பிறகு அதை பார்த்தால் நின்ற இடத்துல அவங்க அதை விட்டு ஓடுற அளவுக்கு அவங்களை இஸ்லாம சொல்லி, தௌஹீத சொல்லி, இறையச்சத்தை சொல்லி பயமுடுத்துங்க. அவங்க உங்களை பார்த்து சிரிச்சாலும் சரி, அல்லாஹ் உங்களை நாளை மறுமையிலே கண்ணியப்படுத்துவான் என்ற நம்பிக்கையில். அல்லது மக்கள் உங்களை சிறைச்சாலையிலே அடைத்தாலும் சரி, மக்கள் உங்கள் உயிரை எடுத்தாலும் சரி, அதற்காக அல்லாஹ் உங்களுக்கு அவனுடைய பாதையிலே இறக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான் இந்த சிறிய செயலின் மூலமாக என்று நம்பிக்கை கொள்ளுங்கள். அல்லாஹ் கொடுப்பான். பயப்படாதீங்க. மக்களை பார்த்து எனக்கும் சொல்லிக்கிறேன், உங்களுக்கும் சொல்லிக்கிறேன். நான் தான் என் முன்னாடி நான் நிற்கிறேன், எனக்கும் சொல்லிக்கிறேன், பயப்படக்கூடாது. இந்த சமுதாயத்தில் இன்னும் பயந்து கொண்டிருந்தால், இன்னும் இந்த தவறுகள் தடுக்கப்படாமல் இருந்தால், முதல்ல சொன்ன மாதிரி நம்முடைய முஸ்லிம் பிள்ளைகள் நாளைக்கு காஃபிர்களாகத்தான் இருப்பாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் நம்முடைய முஸ்லிம் பெண்களுடைய ஈமானை வெளிப்படுத்துவானாக, உறுதிப்படுத்துவானாக. மார்க்கத்தை அறியாத முஸ்லிம் பெண்களுக்கு அல்லாஹ் தௌஹீதையும் ஈமானையும் கொடுத்து ஃபாத்திமாவை போன்று, அல்லது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய தன்மையில் ஒரு சிறிய தன்மையாவது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய குணத்தை, ஈமானை, கற்பை அல்லாஹ் பாதுகாப்பதற்கு உதவி செய்வானாக. லா இலாஹ இல்லல்லாஹ். அன்பிற்கினியவர்களே, இந்த தன்மைகளை பாதுகாப்பதற்குத்தான் அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம் ஒரு முஸ்லிமான பெண்ணுக்கு ஹிஜாபை கடமையாக்குகிறது. ஹிஜாபை கடமையாக்குகிறது. இஸ்லாம் கூறக்கூடிய ஹிஜாபை கடமையாக்குகிறது. இன்னைக்கு கடையில் இருக்கக்கூடிய ஹிஜாபை கடமையாக்கல. இன்னைக்கு கடைகள் இருக்கிற ஹிஜாப், இந்த ஹிஜாபை முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் கடமையாக்கல. உண்மையான ஹிஜாப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடமையாக்குகிறான். யா அய்யுஹன் நபி குல் லி அஸ்வாஜிக வ பனாதிக வ நிசாஇல் முஃமினீன். நபியே, உன்னுடைய மனைவிகளுக்கு சொல், உன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல், மூமின்களான பெண்களுக்கு சொல், யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபிஹின்ன, அவர்களுடைய முந்தானைகளை அவர்கள் போர்த்திக் கொள்ளட்டும் உடலின் மீது. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ذلك أدنى أن يعرفن فلا يؤذين. அல்லாஹ் காரணத்தை சொல்லுகிறான். இன்னைக்கு உலகத்துல சொல்யூஷனை தர்றாங்க. உபச்சாரத்தை எப்படி தடுக்கிறது, பெண்களுடைய அபகரிப்பை எப்படி தடுக்கிறது சொல்லி அல்லாஹ் சொல்றான் காரணத்தை. அதுதான் அவர்களின் கண்ணியத்தை வெளிப்படுத்தும், அவர்களை தீங்குகளில் இருந்து பாதுகாக்கும். வகான அல்லாஹு கஃபூரர் ரஹீமா. அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். அப்ப அது உண்மையான ஹிஜாப் என்ன, உண்மையான ஹிஜாப் இல்ல எது, முதல்ல அதை பார்த்தாதான் உண்மையான ஹிஜாப் எதுன்னு தெரியும். சின்ஃபானி மின் அஹ்லின் நார், சின்ஃபானி மின் அஹ்லின் நார் லம் அரஹுமா கௌமுன் மஅஹும் சியாத்துன் கஅذنபில் பக்ர் யضربون بها الناس ونساء
காசியாத்துன் ஆரியாத்துன் முமீலாத்துன் மாலியாத்துன் ரூசுஹுன்ன கஅஸ்ரிமத்தில் புக்தில் மாலியா லா யதுகுல்னல் ஜன்னah வலா யஜிதுன ரீஹஹா வ இன்ன ரீஹஹா லயூஜது மின் மஸீரதி கதா வ கதா. இரண்டு பேர் சின்ஃபானி மின் அஹ்லின் நார் லம் அரஹுமா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் மறைவான ஞானத்தை கொடுக்கிறான். நபியே, இரண்டு கூட்டத்தார்கள், அவர்களை நான் பார்க்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இரண்டு கூட்டத்தார்கள், அவர்களை நான் பார்க்கவில்லை. அவர்கள் எதைச் சேர்ந்தவர்கள்? நரகத்தை சேர்ந்தவர்கள். ஒருவர் கையிலே கம்பை வைத்துக் கொண்டு மாட்டை அடிப்பது போன்று மனிதர்களை அடித்துக் கொண்டிருப்பார். இது வேற தன்மை. இதுக்கு ஷரஹ பார்க்கும்போது அப்புறம் நீங்க புரிஞ்சுக்கலாம். இன்னொருவர் யார் தெரியுமா? ஒ நிசாஉன், அவள் பெண், காசியாத்துன் ஆரியாத், ஆடை அணிந்திருப்பாள் ஆனால் நிர்வாணமாக இருப்பாள். ஆடை அணிந்திருப்பாள் ஆனால் நிர்வாணமாக இருப்பாள். முமீலாத்துல் மாலியாத், அவளும் பிறர் பக்கம் சாய்வாள், பிறரையும் அவள் பக்கம் சாய்ப்பாள். இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த மூமின்களான பெண்களுடைய ஆடைகளை தவிர இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தில் 95% முஸ்லிம் பெண்களுடைய ஆடை இதுதான். அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட முஸ்லிம் பெண்களே, அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய, ஹபீபை நேசிக்கக்கூடிய, அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய முஸ்லிம் பெண்களே, உங்கள் ஆடைகளை மாற்றிக்கொள்ளுங்கள் இந்த தன்மையிலிருந்து. காசியாத்துன் ஆரியாத் யானி, அப்படி என்றால் அந்த ஆடை மெல்லியதாக இருக்கக்கூடாது, அந்த ஆடை அழகானதாக அலங்காரம் உள்ளதாக இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஹிஜாபே அலங்காரம் தான், ஹிஜாபே அழகுள்ளது தான், இப்படித்தானே? சுடிதாரை விட இன்னைக்கு ஹிஜாப் தான் அழகு. கடையில் போய் பாருங்க தெரியும், அவ்வளவு ஷோகேஸ்ல மினுமினுத்துட்டு இருக்கும் ஹிஜாப். ஹிஜாப் எதுக்கு? மக்களை பார்க்க கூடாதுன்னு சொல்லி. இன்னைக்கு ஹிஜாப் எதுக்கு? மக்கள் பார்க்கணும்னு சொல்லி. லா இலாஹ இல்லல்லாஹ். இதை நீங்கள் உங்கள் மனைவிக்கு வாங்கி கொடுத்தால், இதை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்தால், உங்கள் மனைவியை, பிள்ளையை நிர்வாணமாக்குகிறீர்கள் நீங்கள் மக்களின் கண்களுக்கு முன்னால். எவ்வளவு பெரிய எச்சரிக்கை ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமல்ல, ஆனால் அன்பிற்கிறவர்களே, ஏன் பெண்களுக்கு இந்த எச்சரிக்கை என்றால், அல்லாஹ் அப்படித்தான் இயற்கையாக அவருடைய உடல் அமைப்பை ஆக்கியிருக்கிறான், அவருடைய அழகை எல்லாம் ஆக்கியிருக்கிறான். ஒரு ஆண் வழிகெடுவான், ஒரு பெண் வழிகெடுவாள், வழிகெடுப்பாள். ஒரு ஆண் வழிகெடத்தான் செய்வான், ஒரு பெண் அவளும் வழிகெடுவாள், பிறரையும் வழிகெடுப்பாள். அவளுடைய அழகின் மூலமாக பிறர் வழிகெடுவார்கள். அதனால்தான் இஸ்லாம் சொல்லுகிறது, பெண்ணை உன் அழகை மறைத்துக்கொள், அந்த அழகுக்கு தகுதியானவன் உன் வீட்டிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான், உன் அறையிலே இருக்கிறான், நடுத்தருவிலே உள்ளவர்கள் அல்ல. லா இலாஹ இல்லல்லாஹ். அது மட்டுமல்ல, லா யதுகுல்னல் ஜன்னah, சொர்க்கத்திலே நுழைய முடியாத இந்த பெண்கள், சொர்க்கத்திலே இந்த ஹிஜாபை அணிந்திருக்கக்கூடிய பெண்கள் நுழைய முடியாது. வலா யஜிதுன ரீஹஹா, சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர முடியாது. வ இன்ன ரீஹஹா லயூஜது மின் மஸீரதி கதா வ கதா, இந்த தூரம் இந்த தூரத்திலிருந்து அவர்கள் வாடையை நுகரலாம். எவ்வளவு பெரிய எச்சரிக்கை பாருங்கள். எப்படி இஸ்லாமிய மார்க்கம் பெண்களை ஒழுங்குபடுத்துகிறது, சுத்தப்படுத்துகிறது பாருங்கள். அந்த கண்ணியமான ஹிஜாப், அதை பாருங்கள். ஒரு முஸ்லிம் பெண்ணுடைய உண்மை உருவம் தெரியும், ஒரு முஸ்லிம் பெண்ணுடைய மதிப்பு தெரியும். தொலைதனவென்று அசிங்கமாக பார்ப்பதற்கே என்ன ஆடை இது என்று சொல்லும் அளவிற்கு ஒரு முஸ்லிம் பெண்ணுடைய ஹிஜாப் இருக்க வேண்டும். அதை பார்த்து அழகாக இருக்கிறதே, எந்த கடையில் வாங்கி இருக்கிறார்கள் என்ற எண்ணம் வரும் அளவிற்கு முஸ்லிம் பெண்ணுடைய ஹிஜாப் இருக்கக்கூடாது. அந்த பெண்ணை பார்ப்பதற்கே அந்த ஹிஜாப் வலி ஏற்படுத்தக்கூடாது. அப்படிப்பட்ட ஹிஜாபை தான் உண்மையான ஹிஜாப் என்று அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் அனுமதித்திருக்கிறார்கள். அதுவும் கருப்பு கலர்ல போடுறதுதான் சஹாபி பெண்களுடைய தன்மை.
உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், கருப்பு ஹிஜாப் அணிவதுதான் சஹாபாக்கள் காலத்திலே முஸ்லிம் பெண்களிடத்தில் இருந்த வழக்கம். இன்னைக்கு வழக்கத்தை மாத்தினீங்கன்னா நீங்க யாரை ஃபாலோ பண்றீங்க நீங்க முடிவு பண்ணி